இந்த வியாதின்னு வரும்போது நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஒருவேளை அதா இருக்குமோ, ஒரு இதா இருக்குமோ, பிசாசின் கிரியையா இருக்குமோ, நம்ம செய்வன கட்டுகளா இருக்குமோ, ஏதோ ஒண்ணு. நம்ம நிறைய காரியங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். அவங்க நம்மளை பார்த்து ஏதாவது சபிச்சுட்டாங்களோ, அவங்க சாபமோ, அல்லனா அவங்க நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்களோ, அதனாலதான் நம்மளுக்கு இந்த பாடோ, இந்த நெருக்கமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம், ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், இந்த சிறை இருப்புல இருந்து நான் அவங்களை என்ன செய்வேன், விடுதலை ஆக்குவேன். அந்த பராக்கிரமசாலியோட சிறை இருப்புல இருந்து நம்மளுக்கு என்ன செய்வார், ஒரு விடுதலையை தருவேன்னு கர்த்தர் சொல்றார். அப்போ சிறை இருப்புல இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். இடுக்கத்துல இருந்து விடுதலை தாரேன் இருக்கார், நெருக்கத்துல இருந்து விடுதலை தாரேன் இருக்கிறாரு. துன்மார்க்க அந்த துஷ்டருடைய கையில இருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. கடைசியில சிறை இருப்புல இருந்து விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு காரியம் பாருங்க, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். பலவந்தனால கொள்ளையிடப்பட்டது, இதை பாருங்க. பலவந்தன் யாரு? பிசாசு. அப்ப அவனால நம்மளிடத்துல இருந்து கொள்ளையிடப்பட்டது என்னது? நம்ம யோசித்து பார்க்கணும். என்னதெல்லாம் நம்மளத்துல அவன் கொள்ளையடிச்சிருக்கான் பாருங்க. சந்தோஷத்தை கொள்ளையடிச்சிட்டான் தானே. நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், முதலாவது கொள்ளையடிச்சிட்டான். சந்தோஷத்தை கொள்ளையடிச்சிட்டான். நம்மளுக்குள்ள நிம்மதி அவன் என்ன செய்தான், கொள்ளையடிச்சிட்டான். எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், கொள்ளையடிச்சு நம்மளை என்ன செய்திருக்கான், ஒரு கூனி குறிக்கிற நிலைமையில நம்மளை என்ன செய்திருக்கான், வச்சிருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுல இருந்து நான் உங்களை என்ன செய்வேன், விடுதலை தருவேன். சந்தோஷத்தை கொள்ளையடிச்சிட்டான், சமாதானம், நிம்மதி இல்லை, பிசினஸ்ல லாஸ், விவசாயம் பண்ண போன அதுல லாஸ், ஆடு மாட மேத்தா அதுல லாஸ், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கான். எல்லாவற்றையும் அவன் புகுந்து என்ன செய்யறான், கொள்ளையடிக்க. ஏன்னு சொன்னா அவனுக்கு இருக்கிறது கொஞ்ச காலம். அவனுக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்ச காலம் தான். அத்து வரலையா, நம்ம ஆட்டம் போடுவான். அந்த எரிகிற அந்த விளக்குல எண்ணெய் கொஞ்சோல இருக்கும்போது அது பிரகாசமா எரியும், எரிச்சுட்டு அப்படி அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி அவன் என்ன செய்யறான், எரிந்து கொண்டு இருக்கிறான். அணைக்கிற காலங்கள் சீக்கிரம், ஆண்டவரோட வருகை வெகு சீக்கிரம். அப்ப நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் வெளியிருந்து விடுதலை ஆக்கப்படணும்னா அவருக்குள்ள நம்ம எழும்பி என்ன செய்யணும், போர் அடிக்கணும். பாருங்க, நம்ம எழும்பி போராடி செபிக்கும் போது கர்த்தர் சொல்றார், அவங்க சேமிச்சதை எல்லாம். யாரு சேமிச்சத? கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு என்று என்ன செய்வாய், நியமிப்பாய். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீ அநேக ஜனங்களை என்ன செய்வாய், நொறுக்குவாய். அநேக ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கும் போது நொறுக்கப்பட்டு, அவங்க ஒடுக்கப்பட்டு ஆண்டவரை தேடி ஓடி என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த ஜனங்களை நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யலாமா, நியமித்துக் கொள்ளலாம்.